வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புளிப்பான திராட்சையை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் 1 கப் அளவுக்கு திராட்சையை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பன்னீர் திராட்சை, கொட்டையுள்ள திராட்சை தான் எடுத்திருக்கேன். இந்த திராட்சை ரொம்பவே புளிப்பாக இருக்குது. முதல்ல இதை மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த திராட்சையை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் பழத்தை மட்டும் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 3 பழுத்த வாழைப்பழங்களையும் நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பழுத்த வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த திராட்சை விழுதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பழ விழுதை இப்போ நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடலாம். லேசாக கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகும் இது மாதிரி பண்ணும்போது. இதில் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது திராட்சையோட இந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. வெல்லத்தையும் சேர்த்த பிறகு இது மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நமக்கு எந்த கலர் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். எசன்ஸும் கலரும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம எடுத்திருக்க அந்த திராட்சையோட கலரை பொறுத்து ஜாமோட கலரும் மாறும். அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கலரையும் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். நல்லா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்த பிறகு கடைசியாக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பேன்லேயே வச்சுருந்தோன்னா அடிப்பிடிச்சிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணாலே இது கொஞ்ச நேரம் கழித்து நல்லா திக்காக மாறிடும். இந்த ஜாம் அசல் நீங்கள் கடையில் வாங்குகிற ஜாமோட டேஸ்ட்டோடவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.